நான் உப்புமா பண்ணுறேன். அப்படியா? என்ன உப்புமா அது? இட்லி உப்புமா. சரி, நேற்று இட்லி செஞ்சேன் இல்லையா? சரி சரி. அதை அப்படியே ஊற்றி உப்புமா செஞ்சிடலான்னு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியா? பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உப்புமானா நல்லா அதுதான் செய்கிறேன். சரி சரி. அதுவும் இட்லி உப்புமான்ற. ஆமாம். சரி. வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போடும். சரி சரி. நானும் போயிட்டு வீட்டில் செஞ்சு பார்க்குறேன். செய்யணும். இது எல்லாம் செய்கிற மாதிரி தான். நான் கொஞ்சம் தூக்கெல்லாம் போடுவேன் இந்த கருவேப்பிலை. எதுக்கு நல்லா சாப்பிடணும். இது வந்து கருவேப்பிலை இல்லை, நம்ம ஆமாம், உடம்புக்கு நல்லது. அதனால நிறைய போடுவேன். என் சமையல் எல்லா சமையல்லையும் அதிகமாக கருவேப்பிலை இருக்கும். இங்கே நார்த் சைடில் வந்து கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு கருவேப்பிலை தோட்டமே இருக்கிறதுனால கவலை இல்லை. நாங்கள்லாம் கடையில் வாங்கி உலையில போடுற மாதிரி. நீங்கள் மரம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வேணாலும் செய்யலாம். ஆமாம், இவ்வளோ கருவேப்பிலை கடையில் கிடைக்காது. 10 ரூபாய்க்கு கேட்டால் அதை இவ்வளோ உண்டு ஒரு புடி. அது எங்களுக்கு நாங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்குவோம் ஃப்ரிட்ஜில். இங்கே எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நிறைய போடுவேன் நான். முன்னெல்லாம் கருவேப்பிலை சும்மாவே கேட்டால் கூட கொடுப்பாங்க. ஒரு புடி கருவேப்பிலை கொடுப்பாங்க. இப்போ அந்த ஒரு புடி கருவேப்பிலை 10 ரூபா 15 ரூபா விலையாகி போச்சு. எல்லாத்துக்கும் விலை. அதான் இதுவா இட்லி ஊதுத்து வச்சிருக்குறேன். சரி சரி. கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்ட அப்புறம் சரி கொட்டிட்டு. சரி சரி. ஹிந்திக்காரங்க எப்படி தெரியுமா செய்வாங்க? இது இட்லி உப்புமா சரி, இட்லியே செய்ய தெரியாது சரியா. சரி. 100ல் ஒருத்தர் செஞ்சாக்கா அவங்க எப்படி செய்வாங்கன்னா, இந்த மாதிரி இட்லி ஊற்றி வச்சுட்டு வெங்காயம் நீளமா அரிஞ்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஜீரகம் போடுவாங்க. கடுகு போட மாட்டாங்க. வேர்க்கடலை போடுவாங்க. இதை கொட்டி இந்த இட்லியை தூள் பண்ணி நல்லா கொட்டிட்டு லைட்டா உப்பு, எலுமிச்சை பழம் சாறு பிழிஞ்சு சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்க ஃபுட்டு. நம்ம பழக்கம் வந்து இப்படி சாப்பிடுவோம். நம்ம இதெல்லாம் மஞ்சத்தூள் போடுவியா? இல்ல, போடக்கூடாது. இட்லி உப்புமாவுக்கு வந்து மஞ்சத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது. நான் மஞ்சத்தூள் போடுவேன், ஏன்னா கலர் கொஞ்சம் சேஞ்சா இருக்கட்டும். இட்லி உப்புமா, ரவை உப்புமா, இதுக்கெல்லாம் மஞ்சத்தூள் தேவைப்படாது, போடக்கூடாது. அது காம்பினேஷன் சரி இருக்காது. சரி சரி சரி. நம்ம கோதுமை உப்புமா செஞ்சா போட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் என்ன வைப்ப? இதுக்கு நம்ம விருப்பம். மிக்சர் தூவி சாப்பிடுவாங்க சில பேர் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. ஏதோ ஒண்ணு வீட்டுல இருக்கிறத வச்சுக்கலாம். இது காம்பினேஷன் வந்து ஊறுகாய் சூப்பரா இருக்கும். மாங்காய் சூப்பரா இருக்கும். அதுதான் இப்போ நான் ரெடி பண்ணியாச்சு. சரி, இது தாளிச்சு கொட்டிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஈஸியாக தான் இருக்கு. ஒன்றும் ரொம்ப ஈஸி. இப்போ சில பேர் இட்லி மீந்து போச்சுன்னா திருப்பி அதை இட்லி குக்கர்ல போட்டு தண்ணி தேய்ச்சி சூடு பண்ணி அதை சட்னி அது இது சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம என்ன இது ஈஸியா இருக்குமா? அதே சாம்பார் சட்னி டெய்லி 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிட முடியாதுல்ல. அதனால ஒரு நாளைக்கு உப்புமா, ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஐட்டம் பண்ணி உப்புமாவும் ஆயிடுச்சு, இட்லியும் உதுத்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அதுக்காக தான் இந்த ஐடியா. சரி சரி சரி. நான் 2-3 இட்லி இருந்தா என்ன பண்ணுவேன்னாக்கா, நல்லா பால் கொதிக்க வச்சுட்டு பால்ல இது ஒரு 2-3 பீஸ்ல கட் பண்ணிட்டு பால் நல்லா திக்கு பால் கொதிக்க வச்சுட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அந்த இட்லியில அந்த பாலை ஊற்றி 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சாப்பிட்டு போறோம். சூப்பர் ஐடியாமா உன் ஐடியா. அது மாதிரி நான் ஒரு நாள் செய்யறேன். இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. அது நல்லா இருக்குமா? டேஸ்டா இருக்கும், செம்மையா இருக்கும். அது சூப்பரா. இப்போ நான் தனியா இருக்கிற 2-3 இட்லி மிஞ்சிச்சுன்னா அது நான் எனக்காக இப்போ இது நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி உப்புமா செய்யறதா இருந்தா செய்வேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆவி போட்டு அது சட்னி சாம்பார் எதிரா இருந்தாக்கா அதோட வச்சு சாப்பிடுவேன். அதனால கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடுவேன். என் ஸ்டைல் அதுதான். ஒரே பொருள் 10 விதமா வித்தியாசமா கொஞ்சம் ட்ரை பண்ணி சாப்பிடுவேன். நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது உனக்கு செய்யறதுக்கு, அதனால நீ ஆர்வமா செய்யற. எங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. உப்பு போட்டேன் பாருங்க, தேவையான உப்பு அதிகமா போடக்கூடாது. சரி சரி. மீடியமா, ஏன்னா இட்லியில இருக்குதுல்ல உப்புமா. ஆமா ஆமா ஆமா, ஜாஸ்தி ஆகும். அதனால ஜாஸ்தி ஆயிடும். அதனால லைட்டா போட்டிருக்கிறேன். சரி சரி சரி. இன்னும் வேற எதுனா போடணுமா? பெருங்காயம் கொஞ்சோண்டு கொஞ்சம் டேஸ்ட் கொடுப்போம். சரி, அவ்வளோதான். இப்போ இட்லி கொட்டி கிளறி
இது வந்து பாக்குறவங்க இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. ஏன்னா எனக்கும் மனசு கஷ்டமா இருக்குது. நாங்க போடுறது தெரிஞ்சது போடுறோம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க கல்யாணம் பண்ற பசங்க எல்லாம் நிறைய பிள்ளைங்க நிறைய வேலைக்கு போறவங்க தான். அவங்க வந்து சரியா புதுசா கத்துக்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியா கத்துக்கலாம். அவங்க வந்து புக்கு எல்லாம் பார்த்து படிச்சு பண்றாங்க. இப்பெல்லாம் யூடியூப்பை பார்த்து பண்றாங்க. நம்ம வந்து இது மாதிரி அக்காவா தங்கச்சி அம்மாவா நம்ம செஞ்சுக்கலாம். அவங்க வந்து நல்லா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இப்ப நல்லா இருக்கும் பாக்குறாங்களே பரவாயில்ல. அவங்க கிட்ட இன்னும் நம்ம கத்து கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆர்வம் வரும். அவங்களுக்கு தெரிஞ்சதும் நமக்கு சொல்லி கொடுக்கட்டும், நமக்கு தெரிஞ்சதும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதெல்லாம் இட்லி உப்புமா தானே என்ன பெருசா அப்படியே காமிக்கிறீங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அது தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நாங்க வந்து பாட்டி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம், தெரியாதவங்களுக்கு இது பாட்டி அம்மா இந்த மாதிரி செஞ்சு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். அதுதான் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா தயவு செஞ்சு பிடிச்சிதா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லெமன் புழிஞ்சு விடுவியா? இல்லை, நம்ம தேவைப்பட்டா நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். சரி சரி சரி. படுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டாக இருந்ததா நீங்கள் போய் வீட்டில் செய்யுங்க. சரிம்மா, ஈஸியாக இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. இந்தாங்க சாப்பிடுங்க, வாங்க சாப்பிட்லாம். பிடிங்க. இது ஊறுகாய் வேணும்னா வச்சுக்கோங்க. சரியா? சரி.